ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜ் ஆகிய நான் இன்று கோடேறு ஊரைச் சேர்ந்த பீமாமணி தொழிலதிபர் அவர்களை நேர்காணல் காண வந்திருக்கின்றேன். பேட்டி. சார் வணக்கங்க சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேங்க சார். நல்லது, சொல்லுங்க ரமேஷ். ஆமாம், நேற்றுலேருந்து உங்களை பிடிக்கிறதுக்கு தான் கஷ்டப்பட்டுட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, மற்றபடி நல்லா இருக்கேன். சரி, நம்ம சேனலுக்கு வந்துடலாங்களா? வரலாம் சார். உங்கள் தொழிலதிபர் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க எங்கள் சேனலுக்கு. நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம அப்பா காலத்தில் இருந்துங்கிற நாங்கள் வந்து தொழிலில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் டீ இண்டஸ்ட்ரீஸ் நடத்திட்டு வரோம். சரிங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு 10 வருஷம் லீஸ் ஃபைட் நடத்தினோம். மஞ்சூரில் அருமகள் ஃபேக்ட்ரின்னு சொல்லி 78லேருந்து வேல்முருகன் டீ ஃபேக்ட்ரி நடத்திட்டு வரோம். அப்புறம் பீமா டீ இண்டஸ்ட்ரீஸ் நடத்திட்டு வந்தோம். இப்போது பீமா டீ இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் ஒரு சர்வீஸ் மோட்டிவில் வந்து கல்யாண மண்டபமாக பண்ணியிருக்கிறோம். ஏன்னா கல்யாண மண்டபம் வந்து இங்கே மக்களுக்கு வந்து வசதி இல்லை, குன்னூர் ஊட்டி தான் போகணும். அதனால் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தூரம்னு சொல்லி இங்கே சேராசேன பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ரீசனபிள் சார்ஜஸில் அவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம். சரிங்க சார். இந்த கல்யாண மண்டபம் தொடங்கி எத்தனை வருடங்கள் ஆகின்றன? இது ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சினிமா தியேட்டர். 15 ஆண்டு காலம் இது ஒரு திரையரங்கமாக இருந்துச்சு. கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பீமா டீ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி தேயிலை தொழிற்சாலை நடத்தி வந்தேன். அதுக்கப்புறம் சரி, 2 தொழிலும் பார்த்தாச்சு, இந்த தொழிலில் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னொரு ஃபேக்ட்ரி இருக்குது வேல்முருகன் சொல்லி, அது பிரதர்ஸ் பார்த்துக்கிறாங்க. அதனால் நான் வந்து இது கல்யாண மண்டபமாக ஒரு சர்வீஸ் மோட்டிவில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இது குறைந்த விலையில் நீங்கள் இதை கொடுத்திருக்கிறீர்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன், அது உண்மையா? உண்மை உண்மை உண்மை. குன்னூர் ஊட்டியெல்லாம் போனீங்கன்னா இப்போ 3 லட்சம் அப்படிலாம் ஆகுது. அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு 80,000 75,000 எல்லா வேலையும் முடிச்சிடலாம், சீப்பாக முடிச்சிடலாம். உங்களுக்கு இப்போ மூப்பு என்ன ஆகுதுங்க ஐயா? எனக்கு இப்போ 70 ஆண்டு ஆகிறது. 70 வருடம் இப்போ முடிந்து விட்டதா? 70 முடிஞ்சு ஆகஸ்ட் 20ஆம் தேதி. அது என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, சங்கர் தயாள் சர்மா, திரு வெங்கட்ராமன், திரு கருப்பைய மூப்பனார் எல்லாரும் அந்த டேட்டில் பிறந்திருக்காங்க. ராஜீவ் காந்தி எல்லாரும் அந்த டேட் ஆகஸ்ட் 20 பிறந்திருக்காங்க. சிறப்பு சிறப்பு. சரிங்க சார். நீங்கள் ஒரு பாடகர்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் படு பாடல் கேட்டிருக்கேன், ஆனால் தமிழ் பாடலுக்கும் நான் கேட்கல. நீங்கள் பல ஃபங்க்ஷனுக்குள்ள போயிருக்கீங்களாமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லி ஒரு 2 பேர் பாடி காட்டுறீங்களா? நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லார்கிட்ட பாடி பண்ணேங்க. ஃபண்டமெண்டலாக பாடி பழகலை, ஆனால் எல்லாம் கேள்வி ஞானத்தில் தான் பாடியிருக்கிறோம். நான் வந்து படகா சாங் பாடுவேன், தமிழ் சாங்ஸ் பாடுவேன், அப்புறம் டிவோஷனல் சாங்ஸு நிறையா நாங்கள் பாடுவோம். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எங்கேயாச்சும் கச்சேரிக்கு போயிட்டேன்னா லிசனர்ஸ் சாய்ஸ் அப்படி சொல்லிட்டு உடனே நான் என்ன பண்ணுவேன், ஒரு சிட்டு எழுதி கொடுத்துருவேன், எனக்கு இந்த பாட்டு பாடுங்கன்னு. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது சென்னையில் சீர்காழி கோவிந்தராஜன் கச்சேரியில் நான் என்ன பண்ணேன், உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடவும்னு எழுதி கொடுத்தேன். ஏன்னா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவர் பாடினார். அப்புறம் அவர் சன்னு குன்னூரில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது சிவசிதம்பரம் அவருக்கு எழுதி கொடுத்து அவரும் பாடினார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரம் போயிருந்தோம். அங்கே வந்து சுவாமிஜியுடைய 75வது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அப்போ அங்கே கங்கை அமரன் கச்சேரி நடந்துச்சு. அப்போ கங்கை அமரன் கச்சேரியில் எழுதி கொடுக்கும்போது அவர் வாங்கிட்டு அப்புறம் என்ன சொன்னாருன்னா, ராமேஸ்வரம் மக்கள் யாராச்சும் 2 பேருக்கு பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே நான் என்ன பண்ணேன், அங்கே போய் அவர்கிட்ட சார் நான் பாடணும் அப்படின்னேன். அப்போ அவர் வாங்க அப்படின்னு உங்களை பற்றி சொல்லுங்க ஐயா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் நீலகிரி மாவட்டம் குன்னூர்லேருந்து வர்றேங்க ஐயா. சுவாமிஜி அவர்கள் வந்து சுவாமிஜி சாரதானந்தாஜி வந்து என்னுடைய கசின் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் ஓ அப்படிங்களா, சரி நீங்கள் இப்போது என்ன பாட்டு பாட போறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடுறேன் அப்படின்னு. அதுக்கே அவர் இருந்துட்டு ஐயோ ரொம்ப டஃப்பான சாங்காச்சே அப்படின்னாரு. நான் இல்லை பாடிடுவேன் அப்படின்னு. அப்புறம் கேட்டார், உங்கள் ஸ்கேலில் பாடுறீங்களா எங்கள் ஸ்கேலில் பாடுறீங்களான்னாரு. நான் சொன்னேன் ஒரிஜினல் ஸ்கேலில் பாடுறேன்னு. ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அவர். ஓகே கமான் ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னாரு. உடனே இப்போ எங்கள் சேனலுக்கு வேண்டி அந்த சாங்கு 2 வரை பாடி காட்டுங்களா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா
வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. ஊர் பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவர் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. சிறப்பு சிறப்பு சார். இந்த வயசுல நீங்க பாடுங்கிறது எங்கள் பக்கத்தில் உட்காந்து பேட்டி காணும் போது எனக்கு தெரியும். நன்றி வெளியே கொண்டு வரலீங்க. நம்மளுக்கு நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கராக இருந்தான்னா எங்கேயாச்சும் போய் கச்சேரியில் பாடலாம். ஆனால் கெஸ்ட் சிங்கர் எங்கேயாச்சும் கச்சேரி நடந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, போவேன். அது இன்னொரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, போன ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சென்னையிலேருந்து காலேஜ்லேருந்து அலுமினா மீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் எல்லாம் அங்கே போய் பண்ணும்போது என்ன வந்துட்டு நீங்கள் என்ன ஸ்பெஷல் ஹாபி என்னங்கும்போது நான் சிங்கிங் டான்ஸிங் சொல்லும்போது சரி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் வந்து அங்கே நம்ம நீலகிரி மக்கள் அல்லது படகா மக்கள் யாராச்சும் இருந்தால் வாங்க, நான் ஒரு படகா டான்ஸ் ஆட போகிறேன்னு கேட்டேன். அப்போ யாரும் வரல, பட் அங்கே டமிலியன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. பட் நான் அங்கே வந்து மம்மா ஆடபாலி சாங் ஆடி மக்கள் எல்லாம் என்ன பயங்கரமாக வாழ்த்த ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்தேன். ஆமாம், அன்றைக்கி எல்லாம் அந்த ப்ரோக்ராம்லேயே, அந்த ஹோல்டே ப்ரோக்ராம்லேயே நம்ம படகா, ஆமாங்க, எல்லா பசங்களும் இன்னும் ஒரு பாட்டு பாடுங்கன்னுங்க. அதுக்குள்ளே டைம் ஃபேக்டர்னால அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். சரிங்க சார், உங்களுடைய பொழுதுபோக்கு இப்போதைக்கு என்ன? இப்போ வந்துங்க பொழுதுபோக்குன்னா, ஒரு சாங்கு எனக்கு மனசில் பிடிச்சிருச்சு அப்படின்னா அப்போவே உட்காந்து அந்த சாங்கை எழுதி மக்கப் பண்ணி அந்த சாங்கை பாடி முடிக்காமல் அடுத்த வேலையே பண்ண மாட்டேன். மண்டபத்தில் உட்காருவேன், சாங்கை எழுதுவேன், பாடுவேன், ரிப்பீட் பாடி தரோ பண்ணாமல் விட மாட்டேன். அது ஒரு மெயின் ஹாபி. ரெண்டாவது வீட்டில் ஒரு கார்டனிங், செடியெல்லாம் வளர்க்குறது, தண்ணி ஊற்றுறது, அந்த மாதிரி. கடவுள் அருள், எல்லாம் கடவுள், எல்லா இதுவும் இறைவனுக்கே. அதாவது புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் இறைவனுக்கே. அது இறைவனுடைய புகழ் வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய தந்தை மூலமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்க சார், எங்களுடைய சேனல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் சேனல் வந்து இன்னும் டெவலப் ஆகணும். நிறைய விஐபிஸ் எல்லாம் நம்ம படகா கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் எல்லார்கிட்டையும் பேட்டி எடுத்து நம்ம கம்யூனிட்டிக்கு என்னென்ன நல்லது செய்ய முடியுங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் முன்னாள் ஊர் தலைவரும் கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதை பற்றி ஒரு 2 வரிகள். நான் வந்து ஊரில் வந்து ஒரு 4 வருஷம் ஊர் தலைவராக இருந்திருக்கேன். ஊருக்கு வேணுங்கிற டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு முடியாத கட்டத்தில் வேற ஒருத்தருக்கு நாங்கள் அந்த இதை கொடுத்துட்டோம், ஊர் தலைவரை கொடுத்துட்டோம் நாங்கள். சரிங்க சார், நீங்கள் இவ்வளோ பிஸிலையும் கூட எனக்காக நேரம் ஒதுக்கி எங்கள் சேனலுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். நன்றி.